அனைவரும் கொண்டாடிய பொங்கல் திருவிழாவின் 4 நாள் திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் திருவிழா அப்படிங்கிறதே இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கிற திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா 4 நாட்களாக இருக்கும். போகி பண்டிகை அப்படிங்கிறதே பழையன கழிதல் சொல்லி பழசெல்லாம் கழிச்சிருந்தோம் மார்கழியோட கடைசி நாளில். அடுத்தது தைப்பொங்கல். தையோட முதல் நாளில் நமக்கு அறுவடை செஞ்ச புது அரிசி வச்சு பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். அதுதான் தைப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அப்படின்னாலே மதுரை மாவட்ட சைடெலாம் பொங்கலோ பொங்கல், மாட்டுப்பொங்கல், பட்டி பெருக, பால் பானை பொங்க, நோவும் பிணியும் தெருவோடு போக அப்படின்னு சொல்லி மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படும். காணும் பொங்கல் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் சந்தித்து நம்ம அன்பையும் பரிமாறிக்கொள்வோம், நம்ம வச்சிருக்கிற உணவையும் பரிமாறிக்கொள்கிறது தான் காணும் பொங்கல். இப்படி பொங்கல் விழாவில் நம்ம வெஜ்ஜிலிருந்து நான்வெஜ்ஜு வரைக்கும் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விருந்து. ஃபர்ஸ்ட் நாள் சாம்பார் சாதத்தில் ஆரம்பித்து 2வது நாள் மட்டன், சிக்கன், கத்திரிக்காய் கறி ஸ்பெஷல். அடுத்த நாள் நம்ம ஏற்கனவே படையல் வச்சுருக்கும் போது நிறைய தேங்காய் அது இதுன்னு இருக்கும். அந்த தேங்காயெலாம் வேஸ்ட் பண்ணாமல் தேங்காய் சாதம் அதோடு சேர்த்து நல்லா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எதனால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு நாள் பிரியாணி விருந்து மாதிரி. இந்த மாதிரி பொங்கல் விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடியிருப்போம். அது மட்டும் இல்லை, பொங்கல் நேரத்தில் தான் பனங்கிழங்கு, கரும்பு, கிடைக்காத காய்கறிகள், பருப்புகள் எல்லாம் போட்ட நல்ல மணக்க ஒரு சாம்பார். அந்த சாம்பார் நல்லா 1 வாரம் வரைக்கும் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். 7 வகை பொரியல், 5 வகை பொரியல்னு சொல்லி நல்ல ஹெல்த்தியான உணவு முறை எடுத்திருப்போம். பொங்கல் திருவிழா சிறப்பான ஒரு திருவிழா.